பார்க்கலாம். டேய் நான் வர்றா உன் மூஞ்சி எடுக்கிறதுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா மூஞ்சி தெரியணும். டேய் எழுப்புங்கடா அவளை. Law student, environmentalist, social activist, and a porn star. நான் உங்ககிட்ட எவ்வளவு அழகா எடுத்து சொன்னேன், கேட்டியா? இல்ல. இப்ப இந்த 4 சவுத்துக்குள்ள நடந்தது நாளைக்கு ஊரு பூரா பரவ கூடாதுன்னா இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு. இல்ல நான் லா ஸ்டூடெண்ட், எனக்கு சட்டம் தெரியும், கோர்ட்டுக்கு போவேன், போட்டு பிடிப்பேன், அப்படி இப்படின்னு படம் காட்டுன நாளைக்கு உன்னோட வீடியோ ஊரு பூரா தெரியும். Now you have 2 options. சைன் பண்ணிட்டு ஃபோன் எடுத்துட்டு போ. Choice is yours. இத முதலே பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல. எடுத்து வைங்கடா. நான் காட்ட காப்பாத்தணும்னு எனக்காக மட்டும் கேட்டேன். உனக்கு குடும்பத்துக்காக சேர்த்து வேற போறாது. ஏய், என் குடும்பத்தை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ மூடு. டேய் அவ எப்பறா ஏன் ஓவரா சீன் போடுறான்? பர்ஃபார்மன்ஸ் பார்த்து மிரண்டுறான் போட்டு. நான் வச்சான் உனக்கு தெரிஞ்ச சரக்கோ? அது ஏன் கேள்றா? எனக்கு அப்புறம் தெரியும். டேய் ஃபோனை கொடு. ஏய் நீ யாரு முத? மேல என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அவளை? இவா மரியாதையா சொல்றேன், அந்த ஃபோனை கொடுத்துரு. ஏய் ஏதோ பெருசா பிளான் பண்றீங்கன்னு தெரியுதுடா. என்னடா பண்ண போறீங்க அவளை? டேய் ஒழுங்கா சொல்லிருங்க. மேல என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா.
எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். நீ முதல் ஃபோனை கொடு. பேசிக்கலாமா? ஏடா இவன் கேர்ள் சொல்கிறேன், என்ன பேசுனப்ப? என்னடா என் கேர்ள்ன்ற பேசிக்கலான்றா? என்ன பிளான் பண்ணீங்க? என்ன பாப்போம். என்னடா பாஸ் கிட்ட என்னடா சொல்றது? ஏய் எவ்வளவு காசு தெரியுமா? எவ்வளவு காசு இருந்தா என்னடா? அவன் என் கேர்ள்ரா. இவ்வளவு போய் அசிங்கப்படுத்தி நான் மேல இருந்திருக்கணும். செய்ய முதல்ல செஞ்சிருப்பேன். ஓவரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. இவனா இன்னொருத்தி என்ன சரி நான் செஞ்சுட்டு என்ன உனக்கு இப்ப சார் தானே காசு காசுன்னு வந்தீங்க. இப்போ ஓவரா நல்லவனா நடிக்கிறா. இதே ஒரு மத்தவன் சரக்கு இருந்தா சாருக்கு ஓகே இல்ல? ஓ சரக்கு நீ ஏன்டா ஓவரா துள்ளுற? நான் சுருங்க சொல்றியா? டேய் இப்ப நானும் சம்மந்தப்பட்டு நினைப்பா. ஏண்டா ஒரு வேலையை உருப்படியாக செய்ய மாட்டீங்க. கிடைச்சா? இல்லை பாஸ், ஃபைல் கரப்ட். என்ன செய்யலாம் சொல்லு. அந்த வீடியோ நம்ம கிட்ட இல்லைன்னு இவனுக்கு வண்டி தானே தெரியும். இந்த பிள்ளைக்கு தெரியாதுல்ல. இவன் போய் சொன்னா தானே அந்த பிள்ளைக்கு தெரியும். இவன் சொல்றா தெரியாது தானே. காலையில் 8 மணிக்கு அம்மா வெளியே கூட்டிட்டு போய் சொல்றான். என்கிட்ட சொல்றாங்க சொல்ற இவன் நம்மளுக்கு தேவையில்லை. சிவா, நீங்களும் என்ன பண்றீங்க? அங்கதான் அன்னைக்கு சுகர்லயே பெரிய சுகர் இந்த ப்ரௌன் சுகர் இல்லையடா. சோகத்திலே ஓன் சோகம் தான்டா பெரு சோகமா இருக்கு. அந்த சோகத்தையே நீ மறந்துட்டியடா. ஐயோ யுவா, யுவா, அந்த பிள்ளை இன்னும் அந்த வீடியோ இருக்குன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கு. உனக்கு மட்டும் தானே தெரியும் அந்த வீடியோ இல்லைன்னு. யுவா, நீ போய் அந்த பிள்ளைகிட்ட சொல்லு அந்த வீடியோ நீ தான் அழைச்சிட்டேன்னு. அட்லீஸ்ட் அப்போதான் லதாவனால அந்த வாழ்க்கையை தாண்டி வாழ முடியும். கீர்த்தகா சொல்றது கரெக்டு தான். லதா கண்டிப்பா அந்த வீடியோ நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது எனக்கும் தெரியும். அதான் இப்ப செத்து பேய் ஆயிட்டேன். உயிரோடு இருக்கும்போது போய் சொல்லியிருக்கலாமே. நாங்க இருக்கோம் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. நீ இதை பத்தி
இந்த பேய் உலகத்துல இருந்து வெளியே போயிட்டு யாருக்கும் தெரியாம உள்ளுக்கு வர 2 எக்ஸ்பர்ட் யாரு? நீங்கதான். அப்படி ஏன் கவலைப்படுற? நான் கால் பண்றேன். பட் அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னடா? ஹலோ, கிளே பிரச்சனை காணோம். எங்க போனா? சுத்தி கேட்கல கேட்கல சத்தமா ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா சுட்டே போடுவேன். உள்ள போ. Lagi berapa orang? lagi 10 orang. Lu sana checking, saya belakang checking. Orang lari, kita shooting. Oke Tata, tisu. Mala. அங்கிட்டு போனா வாட, அங்கிட்டு போனா ஆத்தா. ஏய், இப்ப என்னடி பண்றது? மாப்ள அங்க கொடுமை கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சாங்கிற கதையா இது ஏன் எங்கிட்ட ஆடுது? எக்ஸசைஸ் தாத்தா, எக்ஸசைஸ். வெரி குட். பேயா இருந்தாலும் ஆரோக்கியமா இருக்கும். Perasaan oke. Malaun oke. என்னம்மா? வார்டன், இன்னைக்கு நீங்க பார்க்க ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க. ரைட்டாவா? என்னடா அது? நான் கம்ப்ளீட் ஒயிட்டாவும் டியூட்டில ஃபுல் டைட்டாவும் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புதுசா பிரைட்டா? ஆமா வார்டன், இன்னைக்கு இந்த சட்டையில கூட பார்க்க சூப்பரா இருக்காருல்லடி. இந்த சட்டையா? வார்டன், இந்த சாரியில நீங்க பார்க்க துப்பாக்கி விஜய் மாதிரி இருக்கீங்க. ஆமா வார்டன், இந்த பக்கத்துல இருந்து உங்களை பார்க்கும் போது காக்க சூர்யா மாதிரியே இருக்கீங்க. சூர்யா? சுடரே என்னுலகம் உன்னை சுத்துதே. இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதாவது வார்டன், சுத்தி சுத்தி வந்தியா, சுத்தும் விரலா சுத்தியா, ஐயோ பாவம் ஒத்தி போக சுத்துதே சுத்துதே பூமி, இது போதுமடா சாமி. இது எப்படி வந்துச்சு? நான் தான் வார்டன், நீங்க கீழே விழுந்து ஆடி பட்டுன்னு போட்டேன், அதுக்குள்ள மறுத்துட்டீங்களா கோபால்? இல்ல ஞாபகம் இருக்கு. அவரு கண்ண பாருடி, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமாண்டி, பார்க்க அப்படியே கிராஸ்ல வர சீக்கே மாதிரி இல்ல? சீக்கே? சீக்கேவா? என்ன சொல்லிட்டு போகுது? காக்க சூர்யா பாப்பா, துப்பாக்கி விஜய் என்ன அவளுங்க வந்தாளுங்க, பாடுனாளுங்க, சுத்தல விட்டாளுங்க, ஒண்ணுமே புரியலையே. வாடா இவா, உன்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாருக்கும் தெரியாத கொஞ்சம் நார்மலா பேசுங்க. இதுதான் எனக்கும் நவீனுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் எக்ஸிட். இது மூலியமா தான் வெளியே போகணும். அது இல்லைங்கடா. ஆமா, இங்க தான் இருக்குங்க.
ஏய் அப்பயே நினைச்சேன் நான் எலி செத்த வாட வருதே. ஓகே, இந்த எக்ஸிட்ல வெளியே போறோம், லதாவை பார்க்குறோம், உண்மையை சொல்றோம், திரும்பி வரோம். ஓகே 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 வாங்க போலாம். டேய் அங்கேருந்து 2 பேர் கூட்டு வந்துட்டோம். பட் இங்கேருந்து அந்த வீட்டுக்கு போட்டு ஒன்று பார்த்து தெரியல. கூட்டிட்டு போயிரு. நான் கூட்டு போறாங்கல்ல. இருங்க இருங்க யுவா எல்லாரும் இருக்காங்க, இங்க போய் வா போ போ போ. போ. இது வேறையா? சொல்லணும். எஸ்பி, ஒன்று நான் சொல்லணும். சொல்லுங்க. விக்கி ரொம்ப கவலைப்பட்டிருக்கான். நீ பேசாம அந்த பதில் சொல்லிடாட்ட. அதான் சொல்லிட்டேனே. சொல்ல மாட்டேன்னு சொல்றேன்னு ஒரு பதிலா? உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அதை சொல்லு. ஐயோ அதுதான் சொன்னேன். ஐ திங்க் ஏதோ மிஸ் கிண்ட கார்டன் நினைக்கிறேன். யுவா நீ போயிட்டு லதாவை பார்த்து சொல்லிட்டு சீக்கிரம் வந்துடுன்னு. உங்கள் பாஸ்ட் லைஃப் பற்றிலாம் பேசி ஃபீலிங்ஸை உண்டாக்கி ஆக்சுவலாக இவா நான் பயமா இருக்கா? எனக்கே ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. இப்போ நான் என்ன மனுஷனா? நான் ஒரு பேய். நான் என்ன திருப்பி போயிட்டு அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி சரி பண்ணி திருப்பி சேரத்துக்காக போகிறேன்? அது சாத்தியமே இல்லையே. நீ சொன்ன மாதிரி தான் அவள் லைஃப்பை கண்டினியூ பண்ணி ஆகும். ஆனால் அவளுக்கு தெரிய வேண்டிய உண்மையை சொல்லிட்டு திரும்பி வரத்தான் போகிறேன் உன்கிட்ட. பார்த்து போ, அதெல்லாம் தெரியும்ல. சீக்கிரம் வந்துருன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டுருங்க. 3 வேளை ஒழுங்கா குளிங்க. மறக்காம இந்த சாக்ஸை துவச்சிடுங்க. மறக்காம அந்த சாக்ஸை. ரொம்ப முக்கியம். எவ்வளோ பேர் வேலை இருக்க முடியும்? ரைட்டு அவ்வளோ. பார்த்து பத்திரம் விடியறதுக்குள்ள வந்துருங்க. மெயின் ரோடு மெயின் ரோடு ஓகே தெரியும் தானே? எனக்கு ஒரு பார்த்தா கண்டுபிடிச்சு. பார்த்தா கண்டுபிடிச்சோம்.